எப்போ நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்கும்போது வேதம் இறக்கப்படுகிறது. உங்கள் உள்ள பார்க்குறீங்கன்னு என்னாத்தம் உங்கள் இறைவனிடம் செய்தி இருக்கிறதான்னு பார்க்குறீங்க. அந்த செய்தியை நேரடியாக மறைவிலிருந்து உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதரின் வாயிலாக அவர்கள் உங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவருடைய வேதங்களையும் வேதங்கள் ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகப்படுவது, அது வேதம் இறக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சூழ்நிலையில் இன்னொரு வேதம் இறக்கப்படுது. வேதங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்காது. ஒன்று மற்றதற்கு இன்னும் அதிகம் தெளிவு தரக்கூடியதாக வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் வேதம். ஒவ்வொரு முறையும் நமக்கு படிப்படியாக இறக்கப்படுவது வேதம். வேதங்கள் வேதம்னு என்னன்னு தெரியாம நீங்க சண்டை போடாதீங்க. அந்த வேதம் வேற எங்க வேதம் வேற சொல்லாங்க. உங்களுக்கு விளங்கலை, விளங்கியிருந்தா சண்டை போட மாட்டீங்க. எங்க வேதம் வேறு உங்க வேதம் வேறுன்னு நீங்க சண்டை போட மாட்டீங்க. வேதம்னா மறை, தமிழ்ல மறை, வடமொழியில வேதம், அரபியில குரான், ஸ்கிரிப்சர் பல விதமாக சொல்லப்படுது. அது மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதாக இறைவனிடமிருந்து வந்ததாக. அவன் தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை. இறை செய்தி அறிவிப்பர் எவரிலுமே வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய செய்தி இறை செய்தின்னு அறிந்து அந்த செய்தியை கொண்டு தான் அவங்களை அறிகிறாங்க. வேதத்தின் செய்திகள் அவரிடம் இருந்தால் அது இறை செய்தி என்று அறிகிறார்கள். அதனால இவர் பெரியவர் அவர் சின்னவர் அது இல்லை, இவங்க வேற அவங்க வேற அது இல்லை, இவர் வேதம் வேற அவர் வேதம் அப்படி இல்லை. அப்படி வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. இப்போ அப்படி மனிதர்கள் பிரிஞ்சு கிடக்கிறத அப்படித்தான் பிரிஞ்சு கிடக்காங்க. அவர் வேறு இவர் வேறு, அவர் பெரிய சக்தி படைத்தவர் இவர் பெரிய சக்தி படைத்தவர். உங்க சக்தி பெருசா எங்க சக்தி பெருசா தெளிவாக அறிவிக்கின்றால் அவர்கள் எவரொருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை. இறை அடியாரும் வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. நம்பிக்கை கொண்ட யார் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. நீங்க வேற்றுமை பாராட்டினா மட்டும்தான் உங்களுக்குள்ள பகை வரும். நீங்க வேற்றுமை பாராட்டுறீங்க, யார் பேரை சொல்லி? இறைவன் பேரை சொல்லியே செய்றீங்க. எங்கள் வேதம் வேறு எங்களுடைய அடியார் வேறு அப்படின்னு நீங்க சண்டை போடுறீங்க. உங்களுக்குள்ள பார்த்தாலே புரியுமே. ஏன் நீங்க உங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க? வேதம் நமக்கு வழிகாட்டத்தானே. நாங்கள் செவிமடுத்தோம், இன்னும் நாங்கள் வழிபட்டோம். வேதத்தின் செய்தியை நீங்கள் பிடித்து கொண்டால் ஒவ்வொரு செய்தியும் எந்த செய்தி உங்களிடம் வந்தாலும் அதன் செய்தியை பார்ப்பீர்கள். ஆம், இது வேதம்தான் என்று நீங்கள் அதை செவிமுடிப்பீர்கள், ஏற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள், வழிபடுவீர்கள். உண்மையை இப்பதான் நீங்க உணர முடியும். எப்பொழுது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் திரும்புகிறீர்களோ அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் அறிவிப்போன் உங்களுடைய இறைவன். இப்பதான் உங்களை வழிகாட்டுமே தவிர உங்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு உதவாது. நீங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். அவ்வளவுதான். இந்த நிமிஷத்துக்கு வந்துருங்க. எல்லாத்தையும் மறக்கணும். இந்த நிமிஷத்துக்கு வந்தீங்கன்னா மறப்பீங்க, இந்த நிமிஷத்துக்கு வரலைன்னா மறக்க மாட்டீங்க. நீங்க வரலாறுகளிலே இருப்பீர்கள். உங்களுக்குள் காலம் முடியும் வரை பகை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பகை தீர்ந்து நீங்கள் உங்களுடைய இறைவன் பொருத்தத்திற்கு வாழ வேண்டும் என்றால் இந்த க்ஷணத்தில் வந்து விடுங்கள். இப்பொழுது உங்கள் இறைவன் உங்களுக்கு வழிகாட்ட இருக்கின்றான்.